Hello students, இன்னைக்கு நம்ம physical layer component ஒன்று டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து repeaters. ஸோ repeatersனால் என்ன? அது வந்து purely present in physical layer. அது வந்து ஒரு hardware device. ஓகேவா? ஸோ repeatersோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இப்போது இது வந்து ஒரு பஸ் டோபாலஜி. இப்போ இதெல்லாம் வந்து நோட்ஸ். ஓகேவா? நோட்ஸு இங்கே இதெல்லாம் டிவைசஸ். நோட்ஸ்னால் நமக்கு டிவைசஸ்ன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து ரிப்பீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரிப்பீட்டர் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம 10/2 கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சப்போஸ் இங்கே வந்து இப்போ இந்த 10/2 கேபிள் என்ன சொல்லும், எனக்கு 200 மீட்டர்ஸ் வரைக்கும் மட்டும்தான் சிக்னல் கொடுக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம சிக்னல் வராது. மேக்ஸிமம் 200 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்து அந்த கேபிள் வந்து கொடுக்க முடியும். ஸோ ரிப்பீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த சிக்னல்ஸை வந்து திருப்பி ரீஜென்ரேட் பண்ணும். விச் மீன்ஸ் அந்த 200 மீட்டர்ஸ்க்கு மேலே நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த சிக்னல்ஸை ரீஜென்ரேட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கேபிளை எக்ஸ்டெண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நமக்கு 400 மீட்டர்ஸ் வரைக்கும் கூட நம்ம அந்த சிக்னலை எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்பீட்டர்ஸ் வந்து மெயின் பர்பஸ் என்னென்னா சிக்னல்ஸ் வர்ற சிக்னல்ஸ் வந்து எனக்கு 200 மீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் வரும். ஸோ வந்து அப்போ அந்த என்ன ஆகும், அட்டுனேஷன் அப்படின்னு சொன்னால் அந்த சிக்னல் 200 மீட்டர்ஸ்க்கு மேலே எனக்கு வந்து சிக்னல் வந்து கம்மியாயிரும். ஸோ அந்த சிக்னலை வந்து எனக்கு மெயின்டைன் பண்ணணும், 200 மீட்டர்ஸ்க்கு மேலேயும் நான் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ரிப்பீட்டர் யூஸ் பண்ணுவேன். ரிப்பீட்டர் என்ன பண்ணுது, அந்த சிக்னல்ஸை இங்கே வந்தோடனே அது ரீஜெனரேட் பண்ணுது. சரியா? ஸோ இப்போ இங்கே ஒரு ரிப்பீட்டர் இருக்குது. இப்போ இங்கேயும் ஒரு ரிப்பீட்டர் வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு கேபிளை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து 200 மீட்டர்ஸ்ன்னு சொன்னோம். ஒரு ரிப்பீட்டர் யூஸ் பண்ணி இன்னொரு 200 மீட்டர்ஸ்க்கு இன்னொரு கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரிப்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் 400 மீட்டர்ஸ்க்கு நமக்கு சிக்னல் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் வரும். சரியா? ஸோ அதுதான் வந்து ரிப்பீட்டர்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹார்ட்வேர் டிவைஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபிசிக்கல் லேயர். இட் இன்க்ரீசஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் சிக்னல் ஸ்ட்ரென்த் பை ரீஜெனரேட்டிங் த ரிப்பீட்டர்ஸ். சிக்னல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அதுதான் சொன்னேன்னே 10/2னா 200 மீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த வந்து பண்ண முடியும்னா அதுக்கு மேலேயே எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரிப்பீட்டர் யூஸ் பண்ணி அந்த சிக்னலை ரீஜென்ரேட் பண்ணி எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து சொல்ல வரேன். டிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சிக்னல் ஸ்பீடையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இட் இஸ் எ 2 போர்ட் டிவைஸ். 2 போர்ட் டிவைஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் 2 இன்புட்டு 2 அவுட்புட். ஸோ இது ஜஸ்ட்டு நம்மளோட ஐடியாவுக்கு தான் வந்து நம்ம சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 2 port network, it is an electric model with 1 pair of input signals and 1 pair of output signals. It is used to model the voltage and current characteristics of complex electrical networks. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 pair of input and 1 pair of output. இதுதான் வந்து 2 port device. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபார்வர்டிங். இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது, இந்த டயக்ராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் எனக்கு இங்கே இது ஒரு நோடு இருக்குது. ஏலேருந்து நான் பிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து டேட்டா பேக்கெட்ஸை ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? டேட்டா பேக்கெட்ஸ்ன்னு சொல்ல இங்கே சிக்னல்ஸுன்னு சொல்கிறேன். ஸோ சிக்னல்ஸை வந்து நான் வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஃபார்வர்டிங் அலோடு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபில்ட்ரிங்னு ஒன்று இருக்குது. ஃபில்ட்ரிங் பண்ண முடியாது. இப்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சொன்ன மாதிரி கேபிள்ஸ் இருந்தது. இப்போ எனக்கு சப்போஸ் பி இங்கே இல்லாமல் இதே நெட்வொர்க்குள்ளே இருக்குது, எனக்கு சிக்னல் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அனுப்பிட்டு திருப்பி அந்த சிக்னல் வந்து இது வரைக்கும் தான் என்னோடய நான் இருக்குது டிவைஸ்க்கு அனுப்பினோனையும் ஃபார்வர்ட் ஆகுமா? ஆகும். ஸோ அதனால் வந்து ஃபில்டர் பண்ண முடியாது. சிக்னல் வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஏன் ஃபார்வர்ட் ஆகும்? நம்ம ரிப்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த சிக்னல் வந்து ஃபார்வர்ட் ஆகும். கொலிஷன் இருக்குமா? ஆமாம், கொலிஷன் இருக்கும். இப்போ இந்த நோடும் வந்து கம்யூனிகேட் பண்ணுது, இதுவும் கம்யூனிகேட் பண்ண போதுன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து எல்லா இதுவும் கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக கொலிஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதைத்தான் வந்து இப்போ இந்த சிக்னல்ஸ் வந்து இப்படி வரும், இது வரைக்கும் தான் வரும். ஸோ 200 மீட்டர்ஸ் இதுதான் வந்து அட்டனேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிப்பீட்டர்ஸ் இந்த 200 மீட்டர்ஸ்க்கு மேலே அது போகாது, சிக்னல் வந்து கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ
இப்போ அந்த சிக்னல் கம்மியானால் அதை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ரீஜென்ரேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ரிப்பீட்டர் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொலிஷன் வந்து சப்போஸ் இப்போ நமக்கு வந்து n டிவைசஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு கொலிஷனும் வந்து என்ன இருக்கும், n டிவைசஸ் 10 டிவைசஸ் இருக்குன்னா கொலிஷனும் அந்த 10 டிவைசஸும் இன்வால்வ் ஆகும். கொலிஷன் பண்ணும்போது எல்லாமே வந்து சைமல்டேனியஸாக வந்து சிக்னல்ஸ் அனுப்பும்போது வந்து கிளாஷ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். கொலிஷன் அப்புறம் இன்னும் ஏன் வரும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சிக்னல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனியாக சிக்னல்ஸ் வரும்போது அதை ஃபஸ்ட்டு கிளாஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தனியாக பஃபர் அல்லது மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த இடமும் இல்லை. அதனால கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு கொலிஷன் வரும். மோரோவர் இது என்னது, இது வந்து ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் தான். நம்ம எந்த சாஃப்ட்வேரும் நம்ம யூஸ் பண்ணலை. சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் நம்ம ஏதாவது கொலிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பண்ணலாம், பட் நம்மளால் பண்ண முடியாது. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரிப்பீட்டர்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வேறு அதாவது இப்போது ஹப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபிசிக்கல் லேயர் காம்போனன்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹப்பு, ஸ்விட்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.